ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரேஷன் கடை நேர்காணலுக்கான இறுதி பட்டியல், அதாவது யாரெல்லாம் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான இறுதி பட்டியல் நமக்கு வெளியே இருக்குது. அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு மாத காலமாகவே எல்லாருக்குமே இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் மட்டும், ஒரு சில 1-2 மாவட்டங்களில் மட்டும் இந்த மழை காரணமாக நடைபெறாமல் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்கள்லையுமே நமக்கு இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த இன்டர்வியூவில் யார் யார் அட்டன் பண்ணாங்க, அவங்களுக்கான இறுதிப்பட்டியல், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த இன்டர்வியூவில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, நமக்கு உங்களோட மார்க், அதாவது நீங்கள் சேல்ஸ்மேனு இல்லை சேல்ஸ்மேன் ஜாப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% மார்க், அதாவது 12th மார்க்லேருந்து 50%, உங்களோட இன்டர்வியூ மார்க் 50%, அந்த மாதிரி உங்களுக்கு 100 மார்க்கில் நீங்கள் எவ்வளவு அப்படின்றத முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேக்கருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட 10th மார்க் 50% ப்ளஸ் உங்களோட இன்டர்வியூ மார்க் 50%, அந்த மாதிரி எடுத்து இதில் நமக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு டிஃபர் ஆகும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க, இல்லை லோ கேட்டகரியில் வருவீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதே எந்த ப்ரையாரிட்டியும் இல்லாமல் இருக்கிறவங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு 90 அந்த மாதிரி நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு, அதாவது உங்களோட நீங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் என்ன மார்க் எடுத்தீங்க அதில் ஒரு 45, இதில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு 45, அந்த மாதிரி எடுத்திங்கன்னா 90 வரும். அந்த 90 வந்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட், அதாவது வேலையை கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் அதோட கம்மியாக எடுத்திருந்தீங்க ஆனால் நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாகவே நமக்கு கிடச்சிரும். சில பேர் ஸ்கூல் டிசியில் நம்ம அதிக மார்க் எடுத்திருப்போம். இன்டர்வியூவில் கம்மி மார்க் எடுக்கிற பட்சத்தில் நமக்கு ப்ரையாரிட்டி இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துடுவோம். இல்லை நீங்கள் 10th 12th நம்ம கம்மியாக மார்க் எடுத்திருக்கேன், அது ஒரு 30% அந்த மாதிரி தான் வருது அப்படின்னா இதில் நீங்கள் 50-50 நீங்கள் எடுத்தால் தான் கண்டிப்பாக நமக்கு ஒரு 80 அந்த மாதிரி வரும். இதே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு 60, ஒரு 65 அந்த மாதிரி எடுத்திருந்தாலே கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு ஷார்ட் லிஸ்ட் வரும். ஷார்ட் லிஸ்ட் வந்த பிறகு நமக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நமக்கு 1 month இல்லை 2 month நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதாவது கூட்டுறவு துறையில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ட்ரைனிங் மாதிரி நமக்கு ஒரு 1 month அந்த மாதிரி கொடுப்பாங்க. என்ன மாதிரிலாம் வேலைகள் இருக்கும், என்ன மாதிரிலாம் செய்யணும், என்ன மாதிரிலாம் ரெக்கார்டை ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் நீங்கள் வேலை போய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏதோ சும்மா அட்டன் பண்ண அப்படின்ற பட்சத்தில் அட்டன் பண்ணிங்கன்னா, இதே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த வேலைக்கு போக உள்ளவங்களுக்கு அது கிடைக்காமலே போயிடும். ஏன்னா ரேஷன் கடை ஜாப்பை பொறுத்தவரை நமக்கு சேல்ரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம போக போக தான் சேல்ரி அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் ப்ரமோஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரேஷன் கடை ஜாப்பில் ப்ரமோஷன் இருக்குது. நீங்கள் பேக்கர் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்தால் போங்க, விருப்பம் இல்லைன்னா, விருப்பம் இல்லாதவங்களுக்கு பேர் இந்த பேக்கர் ஜாப்புக்கெலாம் இன்ட்ரெஸ்ட்டாக போக மாட்டாங்க. ஆனால் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்களால் நமக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஆல்ரெடி நமக்கு தமிழக அரசு ஷார்ட் லிஸ்ட் நமக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது இறுதி பட்டியல் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு இறுதி பட்டியலுக்கான வெளியீடு வந்துடும். அதாவது இன்டர்வியூ நான் நல்லாவே அட்டன் பண்ணியிருக்கேங்க, நான் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க தைரியமாக இருங்க. கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை பணம் கொடுத்து தான் நம்ம சேரணும் அப்படின்னு நீங்கள் பணம் கொடுத்து தான் சேரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லைங்க. பணம் கொடுக்காமலும் கண்டிப்பாக சேரலாம். ஏன்னா இது இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணி தமிழக அரசு இன்டர்வியூ ப்ளஸ் நம்மளோட மார்க்கை வச்சு அவங்க நமக்கு இந்த டைம் லிஸ்ட் அனுப்புகிறாங்க. ஸோ தைரியமாக இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.